நல்லடியார்களே, இன்றைக்கு நரகத்தை உணர்த்தக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நரகத்தை பற்றி வருஷத்துல ஒரு வாரம் தான் நம்ம பேசுறோம். அந்த ஒரு வாரத்திலே கூட முதன்மையான முஸ்லிம்களாக வருமானு கேட்டா ஆண்டு முழுக்க எவ்வளவு லேட்டா வருமோ ரமலான் அதை விட டபுள் மடங்கு லேட்டா வரும். ரமலான நோன்பு வச்சிருக்கிறோம், அதனால குளிக்கிற வேலை மட்டும் தான் பாக்கி. ஒரு மணிக்கு தண்ணி ஊற்றுவோம், ஒரு 1:10 முடிஞ்சிடும். 1:15 புதுவா ஆரம்பிச்சுருவாங்க. குடிநடையா நிலதா இருக்கிற ஏரியா உட்காந்து பொறுமையா நடந்து வருவோம். அந்த இமாம் அப்பாவுக்கு சொல்லும்போது ஓடியா சேர்ந்துக்கும். இந்த எண்ணங்களோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானில நரகத்தை பற்றி பேசுகிற இந்த சமூகம் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு நீடிப்பதினால்தான் நரகத்துடைய அச்சம் இந்த உம்மத்துடைய உள்ளத்துல எந்த ஆண்டும் பிறப்பது கிடையாது. அல்லாஹ் அந்த நரகத்திற்கு எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நரகத்தை உணர்த்தப்பட வேண்டிய இடத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்த்தினால் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் உள்ளடங்கி இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஏனென்றால் மூமின்களுக்கு உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். உணர்த்தப்படுகின்ற பொழுதுதான் தவறை பிறக்கும். தாண்டவடித்தனமா சுத்திட்டு இருக்கிறான். அவர் வீட்டுல பாவா சொல்றாங்க, குடும்ப நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் உணர. அவங்களோட திருத்தி வருத்தி ஒருத்த வேலைக்கு போறான், குடும்பம் நல்லா இருக்கு. குடும்பத்துடைய மான மரியாதை போற அளவுக்கு ஒரு வயதுக்கு வந்த வாலிப பெண் நடந்துகிட்டா அவங்க உட்கார வச்சு புத்திமதி சொல்றாங்க. அந்த அம்மா உணர்ந்துக்குது, குடும்ப மான மரியாதை பாதுகாக்கப்படுது. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை கூப்பிட்டு உங்க பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் பத்திரமா அப்படின்னு மருத்துவர் உணர்த்துறாரு. அவன் நோயாளி உணர்ந்துக்கிறான். கொஞ்சம் 2 நாள்ல மௌத்தாப்படுவது ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு 20 வருஷம் வாழ்கிறார். உணர்த்தப்படுவதனால் பலன் தான் இன்றைக்கும் பதவியும் கிடையாது, பாய்தா இல்லாமல் போகாது. அதுபோலதான் அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், நரகத்தை மக்களே, மூமின்களே, என் ஆபீதுகளே, சாய் நோன்பாளிகளே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், யௌம நகூலு லிஜஹன்னம, நரகத்தை பார்த்தாக்கா அது கேட்பானா, என்ன நீ நிரம்பிட்டியா? நரகத்தை பார்த்தாக்கா அது கேட்கிறான், அலிங்கலது, நீ பிறகிட்டியா, நீ முழுமை நிரம்பிட்டியா? அது மின்மதி, இன்னும் ஏதாவது உனக்கு தேவைப்படுதா, இன்னும் ஏதாவது நிரப்பப்பட வேண்டுமா? ஒரு நரகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நீ ரொம்பிட்டியா, உனக்குள்ள மக்கள் முழுமை அடைஞ்சிட்டாங்களா, நான் நரகத்தை மூடலாமா என்று அல்லாஹ் ஒரு நரகத்தை பார்த்து கேட்கிறார் என்றால் அந்த நரகம் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட நரகமாக இருக்கும். அப்படி படைக்கப்பட்டதுனால அல்லாஹ் கேட்கிறான், நீ நிரம்பிட்டியா, இன்னொன்று நான் நிரப்பப்பட வேண்டியிருக்கா? அப்படி நிரப்பப்பட வேண்டியிருந்தால் நீ எல்லாரையும் அள்ளி நரகத்துல போட்டுக்கிறான் என்ற ஒரு லைசன்ஸை அல்லாஹ் நரகத்திற்கு தருவதாக குர்ஆனிலே பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இத்தகுன்னா, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? வரவாசியின் சமரத்தில் ஒரு பேரிச்ச பழம் கொடுத்தாவது நரக விழுந்ததற்கு பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பேரிச்ச பழம் கொடுக்க முடியாவிட்டால் பகல்லம் எழுது ஒரு நல்ல வார்த்தை, கனிமத்தின் தைவா, நல்ல வார்த்தையை சொல்லியாவது நரகத்திற்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், இன்னமத ஷரபிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வின் பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் பிடித்தார் என்றால் யாராலும் தப்பிக்கவே முடியாது. நரகத்தை பற்றி உணர்த்திடுங்கள் என்ற இந்த தலைப்பில் ஏராளமான செய்திகள் அடுத்து பெருமானாருடைய சர்ச்சா அபூவாலி ரசூலுல்லாஹோடு பயணித்தவர்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தவர்கள். ஆனால் கலிமா சொல்லவில்லை, இஸ்லாத்தில வரவில்லை. அதனால் அவர்களுக்கு நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஹதீஸ்களில் அவர் அணியக்கூடிய காரணி நெருப்பினால் செய்யப்பட்ட காரணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தில் இருக்கிற தண்டனை ரொம்ப